இந்த மல்லிகைப்பூ நான் கடையில வாங்கின மல்லிகைப்பூவே இல்லைங்க. லண்டன்ல எங்க வீட்டு செடியில பூத்த மல்லிகைப்பூ தாங்க இது. எனக்கு மல்லிகையும் முல்லைப்பூவும் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி என் வீட்டுக்காருக்கு ஜாதி மல்லினா ரொம்ப பிடிக்கும். இவ இப்ப இவ்ளோ பெருசா இருக்கா. ஆனா இவ என்கிட்ட 2022 ஜூலைல தான் வந்தா. அப்ப என் பெரிய பையன் அகரன் வந்து கை குழந்தையா இருந்தான். இவளுக்கும் என் பையனுக்கும் ஒரே வயசாகுது. ரொம்ப சின்ன செடியா என்கிட்ட வந்தா. ஒவ்வொரு வருஷமும் அகரன் எப்படி வளர்றானோ அதே மாதிரி இவளுமே வளர்ந்து வந்தா. மோஸ்ட் ஆஃப் த விமன்ஸ் அவங்களோட அதிகப்படியான சந்தோஷம், துக்கம், வருத்தம், கோபம் எல்லாத்தையுமே அவங்களுடைய சமையல் அறையில தான் வெளிப்படுத்துவாங்க. அதுலேயும் முக்கியமாக அந்த சமையல் அறையில் இருக்கக்கூடிய செடிங்களுக்கு அவ என்ன மாதிரி இருக்காங்கிற உணர்வுகள் எல்லாமே அதுங்களுக்கு புரியும். அதே போல தான் என்னுடைய ஒவ்வொரு உணர்வுகளையுமே, என்னுடைய கோபமாக இருக்கட்டும், சந்தோஷம், துக்கம் எல்லாமே இவளுக்குமே தெரியும். நான் சமையல் அறையில் வந்து சமைக்கும் பொழுது சில நேரங்கள் சந்தோஷமாக இருப்பேன், சில நேரம் வருத்தமாக இருப்பேன், சில நேரம் புலம்புவேன். அது எல்லாத்தையுமே இவளுமே கூடவே இருந்து என்னோட வாழ்ந்து வந்திருக்கா. இந்த முட்டு எல்லாமே நான் 2 நாளா சேகரிச்சு வச்சிருந்தது. இது எல்லாத்தையுமே ஒண்ணா தான் இன்னைக்கு நான் இந்த பூ கட்டியிருக்கேன். இத நான் ஆடிப்பெருக்குக்கு நாள் தான் கட்டுனேன். இது ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நான் யூஸ் பண்ணேன். வீடியோ பார்க்குற உங்களுக்கு என்ன ஃப்ளவர் பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.